வாழ்க்கையில் சில பிரச்சனை மலை போல் வருது. சின்ன பிரச்சனைனா நம்ம தீர்த்து வச்சிடலாம், கொஞ்சம் பெரிய பிரச்சனைனா 4 பேரை சேர்ந்துக்கிட்டு தீர்த்து வச்சிடலாம். இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த சேரை தூக்கி அங்கிட்டு வைமா அப்படின்னா நீங்களே தூக்கி வச்சிடலாம். ஒரு டேபிளை தூக்கி அங்கே வையினா 2-3 பேர் சேர்ந்து வச்சிடலாம். அதே நேரத்தில் இந்த வீட்டை நகர்த்தி அங்கிட்டு வை அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை செய்ய முடியாது. இதே போல் தான் வாழ்க்கையில் சில நேரத்தில் பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது நம்ம 2-3 பேர் சேர்ந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பிரச்சனை மலை போல் வரும். அப்படி மலை போல் வரும்போது அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? நிறைய பேர் அந்த பிரச்சனையை இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சி அதை அப்படியே விட்டு அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு, அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு அவங்களே அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது மத்தேயு 17:20 இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு மலை போல பிரச்சனை உங்கள் முன்னாடி வரும்போது அதை உங்கள் கடுகு போல் ஒரு விசுவாசத்தை வச்சு அதை காலி பண்ணிடலான்னு சொல்கிறார். மலை எவ்வளோ பெருசு, கடுகு எவ்வளோ சின்னது. இப்படி ஒரு கடுகு அளவு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு உலகளவில் ஒரு பிரச்சனையை எப்படிங்க சால்வ் பண்ணுறது? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறார். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு கடுகு விதையை தூக்கி விதைச்சோன்னா அது அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாக மாறிடும்னு சொல்லியிருக்காரு. அப்போது கடுகு விதை அளவு உள்ள விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதை உபயோகப்படுத்தணும். இவ்வளோதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த கடுகு விதையை வச்சு நான் அந்த மலையை நகர்த்துவேன் அப்படின்னு நீங்கள் இறங்கி வந்துட்டீங்கன்னா நீங்கள் நகர்த்திடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்டெப் 2, அந்த விதையை தூக்கி விதைக்கணும். எங்கே விதைக்கணும்? இருதயத்தில் விதைக்கணும். இருதயத்தில் விதைச்ச உடனே என்ன ஆகும்னா வாய் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடும். பிரச்சனைக்கு ஆன அந்த சொல்யூஷனை நீங்கள் வாயில் பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த கடுகு விதையளவு விசுவாசத்தை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை எனக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த விசுவாசத்தை உபயோகிக்க 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 விசுவாசமும் வளர ஆரம்பிச்சிடும், மழையும் காணாமல் போயிடும். மலை அளவு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப சின்னவங்களாக இருக்கலாம். ஜெருபாபேல்னு ஒரு சின்ன ஆள், பணமும் இல்லை, பொருளும் இல்லை, பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் சொல்கிறாரு, பாபிலோன் ராஜா ஒரு பெரிய மலை போல ஆளுங்க அவர். ஆனால் இவனுக்கு முன்னாடி அவனை தரமட்டமாக மாற்றிட்டான் அப்படி சொல்கிறார். அப்போ நல்லா பாருங்கள், சாதாரண ஒரு ஆள் மலை போல் இருக்கிற ஒரு ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அதுக்கு காரணம் கடுகு அளவு விசுவாசம். கடுகு அளவு தாங்க என்கிட்ட விசுவாசமே இருக்குதுன்னு நீங்கள் இருக்கிறீங்கனாவே நீங்கள் மலையை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் என்ன? ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.